இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆன்மீக நிலையில நாம சில விவாத பொருள்களை எடுத்து அதை பத்தின விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தொடர்ல இரண்டாவது கேள்வியாக தியானம் முக்கியமா, பக்தி முக்கியமா? இந்த கேள்விக்கான ஒரு ஆழ்ந்த விசாரம் தான் இன்று நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்த காணொளியை தொடங்குவதற்கு முன்னால் குரு பகவானை தியானம் செய்து நம்மளுடைய காணொளியை தொடரலாம். ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. தியானம் முக்கியமா அல்லது பக்தி முக்கியமா? இந்த கேள்வி ஆன்மீக மையத்துல ரொம்ப நாளா ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு நித்திய விவாதம். சரி, யார் சரி? அமைதியா அமர்ந்து மனதை கவனிப்பவரா அல்லது கண்ணீர் மல்க இறைவனை அழைப்பவரா? எது உயர்ந்தது? யோகம் உயர்ந்ததா, பக்தி உயர்ந்ததா அல்லது ஞானம்தான் இறுதியா? ஒரு சில கருத்து என்ன சொல்லுதுன்னா, மனம் அமைதியாகாமல் உண்மையை அறிய முடியாது, அதனால் தியானமே முக்கியம். மற்றொரு கருத்து என்ன இருக்குதுன்னா, அன்பில்லாத தியானம் வெறும் உலர்ந்த மனப்பயிற்சி அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கருத்து, பக்தி ஆழமானால் அது ஞானமாகவே மலரும் அப்படின்னு சொல்லுது. இந்த மூன்று பார்வைகளும் வெவ்வேறாக தோன்றினாலும் உண்மையில் அவை மனிதனின் மூன்று பரிணாமங்களை பற்றி பேசுகிறது. அதாவது மனம், இதயம், இருப்பு. தியானம் மனதை தொடுகிறது, பக்தி இதயத்தை தொடுகிறது, ஞானம் நான் என்ற அடிப்படை உணர்வை தொடுகிறது. ஆனால் மனிதன் பிரச்சனை என்னன்னா, தன் பாதையை மட்டுமே உண்மை என்று நினைத்து விடுவது. தியானம் செய்பவர் பக்தியை பார்த்து, அந்த பக்தி செய்யும் பக்தரை பார்த்து சில நேரம் நினைப்பார், இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். பக்தி செய்யும் பக்தன் தியானியை பார்த்து நினைப்பான், இவர்களிடம் அன்பே இல்லை. ஞான மார்க்கத்தில் இருப்பவர்கள் இருவரையும் பார்த்து, இவையெல்லாம் ஆரம்ப நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவரவர்களுக்கு தகுந்த அல்லது அறிந்த சில விஷயங்களை பத்தி பேசுவாங்க. இதில்தான் ஆன்மீக அகந்தையின் மிக நுட்பமான வடிவம் இங்கதான் ஆரம்பிக்குது. ஈகோ சாதாரண உலகில் நான் பெரியவன் என்று சொல்லும், ஆனால் ஆன்மீக உலகில் அதுவே என் பாதை உயர்ந்தது என்று சொல்லும். ஒரு அழகான உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு மலை உச்சியை அடைய 3 பேர் முயற்சி பண்ணாங்க. ஒருவர் கிழக்கு பக்கமாக இருந்து
ஒரு பாதையில் ஏறுறார், ஒருத்தர் மேற்கு பக்கமாக இருந்து ஒரு பாதையில் ஏறுறார், ஒருவர் வடக்கு பக்கமாக இருந்து ஒரு பாதையில் ஏறுறார். பாதைகள் வேறு. அந்த பாதைகளின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் அனுபவங்கள் வேறு. ஆனால் சென்று அடையும் உச்சி என்பது ஒரே ஒரு நிலைதான். கீழே இருக்கும்போது அவர்கள் வாதிடுகிறார்கள், என் பாதைதான் சரி. ஆனால் உச்சியை அடைந்த பின் வாதம் மறைந்துவிடும். அதே போல தியானம், பக்தி, ஞானம் இவை மூன்றும் வெவ்வேறு மன அமைப்புகளுக்கான கதவுகள். சில மனிதர்களின் மனம் இயல்பாக ஆராயும் தன்மை கொண்டது. அவர்கள் கேட்பார்கள், நான் யார்? இந்த சிந்தனையை பார்க்கும் சக்தி யார்? இவர்களுக்கு தியானமும் சுய விசாரமும் இயல்பாகவே வரும். சிலர் அவர்களுடைய இதயம் அன்பால் நிரம்பி இருப்பதை உணர்கிறார்கள். அவர்கள் இறைவனை பாட விரும்புவார்கள், இறைவனை எண்ணி அழுவார்கள், இறைவனிடம் தன்னை சமர்ப்பிக்க விரும்புவார்கள். இவர்களுக்கு பக்தி என்பது இயல்பாகவே மலரும். வேறு சிலருக்கு உடல் மற்றும் அதனுடைய சக்தி வழியாக பிராணாயாமம், ஆசனம், குண்டலினி யோகம், சக்தி ஓட்டம் இவர்களுக்கு இயல்பாகவே அப்படி ஒரு நிலை இருக்கும். இவர்களுக்கு யோகம் இயல்பாக வரும். பிரச்சனை பாதையில் இல்லை, அடையாளத்தில் தான் இருக்கிறது. நான் இந்த பாதை என்று மனம் பிடித்து கொள்வதில்தான் பிரிவு ஆரம்பமாகிறது. முதல்ல தியானம்னா என்ன? பலர் நினைப்பது போல் அது வெறும் கண்மூடி அமர்வதல்ல. உண்மையான தியானம் என்பது மனதை அடக்குவதல்ல, மனதை பார்க்கும் விழிப்புணர்வு. ஆனால் பலர் தியானத்தையும் ஈகோ ப்ராஜெக்டா தான் மாற்றி வைக்கிறாங்க. தினமும் நான் 4 மணி நேரம் தியானம் செய்கிறேன், அந்த நான் இன்னும் வலுவாகிவிட்டால் தியானம் அமைதியை தராமல் ஆன்மீக பெருமையை பேசும் விதமாக மாறிவிடுகிறது. அதே போல பக்தியிலும் அபாயம் இருக்குது. உண்மையான பக்தி ஈகோவை கரைக்கணும். ஆனால் சில நேரம் பக்தி உணர்ச்சி அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது. மனிதர்கள் உண்மையை தேடாமல் உணர்ச்சி வசப்படுவதை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஒருவர் பஜனை செய்து அழுகிறார், மனம் லேசாகிறது. அவர் நினைக்கிறார், நான் ஆன்மீக அனுபவம் பெற்றுவிட்டேன். ஆனால் அடுத்த நாள் ஒரு சிறிய விஷயத்துக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா அது நிரந்தர மாற்றம் அல்ல, தற்காலிக உணர்ச்சி அலை. அதே நேரத்தில் தியானமும் சிலரை குளிர்ச்சி வயமாக்கி குளிர்ச்சியானவர்களாக மாற்றுகிறோம். எப்படின்னா, அமைதி இருக்குது, ஆனால் அன்பு இல்லை, கருணை இல்லை, உயிரோட்டம் இல்லை. அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அருகில் சென்றால் இதயம் தொட்ட ஒரு உணர்வு இருக்காது. இதனால்தான் பெரிய ஞானியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தலையில் ஞானம் மட்டும் போதாது, இதயத்தில் அன்பும் மலர வேண்டும் அப்படின்னு. ஒரு மரத்தை நினைச்சு பாருங்க, அதன் வேர் அமைதியானது, அதன் மலர் அன்பானது. வேர் இல்லாமல் மலர் வராது, மலர் இல்லாமல் மரம் அழகாகாது. தியானம் வேரை போன்றது, பக்தி மலரை போன்றது. தியானம் உள்ளக அமைதியை தருது, பக்தி அந்த அமைதிக்கு வெப்பத்தையும் உயிரையும் தருகிறது.
இதில்தான் ஞானம் என்னும் மூன்றாவது பரிணாமம் வருகிறது. உண்மையான ஞானம் என்பது புத்தக அறிவல்ல, நான் தனி மனிதன் என்னும் மாயையை கரைக்கும் நிலை. அங்கே தியானமும் பக்தியும் எதிரிகள் அல்ல, ஒன்றின் இரு பரிணாமங்களாக இருக்கும். ஒரு ஆழ்ந்த தருணத்தில் பக்தி செய்யும் பக்தன் முழுமையாக சரண்டராகும் போது நான் என்ற நிலை மறைந்து விடுகிறது. அது ஞானத்தின் கதவு. அதேபோல் ஒரு தியானம் செய்கிறவர் ஆழ்ந்த அமைதியில் மனம் கரைந்த போது காரணமில்லாத அன்பு மலர ஆரம்பிக்கும். அது பக்தியோட வாசனை. அதனால் உண்மையில் ஆழ்ந்த தியானம் பக்தியாக மலரும். உண்மையான பக்தி ஞானமாக மலரும். முழுமையான ஞானம் அன்பாக வெளிப்படும். இதை கவனிக்காமல் மக்கள் பாதைகளை பற்றி விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சர்க்கரை துண்டை ஒருவர் தேநீர்ல போடுறார், இன்னொருவர் பாயாசத்துல போடுறார், மற்றும் ஒருவர் நேரடியா சாப்பிட்றார். வடிவங்கள் வேறு, ஆனால் இனிப்பு என்ற தன்மை ஒன்றுதான. அதே போல ஒருவர் சிவா என்று அழுகிறார், மற்றொருவர் நான் யார் என்று விசாரிக்கிறார், மற்றொருவர் மூச்சை கவனிக்கிறார். இந்த மூன்றும் தேடுவது ஒன்னதான், மன துன்பத்திலிருந்து விடுதலை மற்றும் முழுமையின் அனுபவம். இங்க ஒரு மிகப்பெரிய லாஜிக் என்னன்னா, மனிதர்கள் தங்கள் மன அமைப்புக்கு ஏற்ற பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால் எல்லோருக்கும் ஒரே வழி என்பது பொருந்தாது. ஒரு இசைக்கலைஞனுக்கு பக்தி எளிதாக இருக்கலாம், ஒரு விஞ்ஞான மனதுடையவனுக்கு தியானம் இயல்பாக இருக்கலாம், ஒரு தீவிர விசாரணை மனமுடையவனுக்கு ஞான மார்க்கம் சுலபமாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் மூன்றும் ஒன்றாக வேண்டும். தியானம் மட்டும் இருந்து அன்பு இல்லை என்றால் அது உலர்ந்த பாலைவனம் போன்றது. பக்தி மட்டும் இருந்து விழிப்புணர்வு இல்லை என்றால் அது உணர்ச்சி வெள்ளம் போன்றது. ஞானம் மட்டும் இருந்து கருணை இல்லை என்றால் அது ஒரு குளிர்ந்த அறிவு மட்டும்தான். ஒரு முழுமையான ஆன்மீகம் என்பது அமைதியான மனம், அன்பான இதயம், விழிப்பு உணர்ந்த இருப்பு. இதுதான் இதனுடைய ஆழ்ந்த நிலை. ஒரு அழகான உண்மை என்னன்னா, உண்மையை அடைந்தவர்கள் யாரும் இந்த விவாதத்தில் சிக்கிக்கொள்வதில்லை. உதாரணமாக ரமண மகரிஷி அவர்கள் அமைதியில் இருந்தார், ஆனால் அவர் அருகில் அளவற்ற அன்பு இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தியில் கரைந்தார், ஆனால் அவரது வார்த்தைகளில் ஞானம் ஓடியது. புத்தர் தியானத்தை போதித்தார், ஆனால் அவரது கண்களில் கருணை நிரம்பி இருந்தது. அதனால் பாதைகள் வேறுபடலாம், ஆனால் உண்மையான ஆன்மீகத்தின் வாசனை எப்போதும் மூன்றையும் கொண்டிருக்கும்: அமைதி, அன்பு, விழிப்பு. இறுதியில் ஒரு கேள்வி, தியானமா பக்தியா என்பதல்ல. உண்மையான கேள்வி, எது என்னை அகந்தியிலிருந்து விடுவிக்கிறது என்பதே. ஏன்னா பாதை எதுவாக இருந்தாலும் நான் என்ற பிடிப்பு கரையும் இடத்தில்தான் ஆன்மீகத்தின் உண்மையான மலர்ச்சி ஆரம்பமாகிறது.
அதனால் இங்கு எது உயர்ந்தது, எது சரியானது, எது தாழ்ந்தது, எது தவறானது அப்படின்ற விவாதத்தில் மூழ்காமல் அந்த ஆன்மீகத்தின் உண்மையான மலர்ச்சியை அனுபவிப்பதற்கு அனைவரும் தயாராகும். ஓம் சிவாய நம.